திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் கும்பாபிஷேகத்திற்கான யாகசாலை மண்டப முகூர்த்தக்கால் நடும் விழா மேளதாளங்களுடன் வெகு விமர்சையாக நடைபெற்றது. தமிழ் கடவுள் முருகனின் அறுபடை வீடுகளில் முதற் படை வீடான திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கடந்த 2011ஆம் ஆண்டில் ஜூன் மாதம் 6ஆம் தேதி பூசம் நட்சத்திரத்தில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தற்போது 12 ஆண்டுகளுக்கும் மேலாகிவிட்டது. ஆகவே 12 ஆண்டுக்கு ஒருமுறை ஆகம விதிக்கு உட்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடத்தப்பட வேண்டும் என்று பக்தர்கள் வலியுறுத்தி வந்தனர். இந்த நிலையில் திருப்பணிகள் செய்து மகா கும்பாபிஷேகம் நடத்திட கோவில் நிர்வாகம் முன்வந்துள்ளது. அதன் தொடக்கமாக கடந்த சில நாட்களுக்கு முன்பு பாலாலயம் நடந்தது. தொடர்ந்து வரும் ஜூலை 14ஆம் தேதி அதிகாலை 5:25 மணி முதல் 6:10 மணிக்குள் மகா கும்பாபிஷேகம் நடத்த கோவில் நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது. அதன்படி கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் முதல் நிகழ்வாக யாகசாலை மண்டபம் அமைப்பதற்கான முகூர்த்தக்கால் நடும் விழா இன்று நடைபெற்றது. முன்னதாக கோவில் உற்சவர் மண்டபத்தில் முகூர்த்த காலுக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் சிறப்பு ஆராதனை செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து முகூர்த்த காலை சுமந்து கோவில் வளாகத்தை சுற்றி வந்து கோவில் கந்தசஷ்டி மண்டபம் அருகே யாகசாலை மண்டபம் அமையும் இடத்தில் நவதானியம் பால் ஊற்றப்பட்டு மேளதாளங்கள் முழங்க அரோகரா என்கிற கோஷத்துடன் முகூர்த்தக்கால் நடும் விழா விமர்சையாக நடைபெற்றது. தொடர்ந்து முகூர்த்த காலுக்கு சிறப்பு ஆராதனை செய்யப்பட்டது. யாகசாலை மண்டபம் அமைக்கப்பட்ட பின்னர் ஜூன் 10ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை காலையில் யாகசாலை பூஜைகள் நடத்தப்பட்டு 14ஆம் தேதி அதிகாலை மகா கும்பாபிஷேகம் நடத்தப்படும் என கோவில் நிர்வாகம் சார்பாக துணை ஆணையாளர் சூரிய நாராயணன் தகவல் தெரிவித்துள்ளார். देवी